திரு ஷியாம் அவர்கிட்ட கேட்குறேன் சார், இந்த ஒரு சிக்கல் வந்து எல்லோருக்குமே இருக்குது சார். அதாவது நீங்கள் வந்து திமுக அதிமுக ஒன்றாக இணைந்து வரலாமா அப்படின்னு ஒரு கேள்விகளை வைக்கக்கூடிய எல்லாருக்கும் திருப்பி வைக்கக்கூடிய கேள்வியா, ஒவ்வொரு கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு சரியா அப்படின்னு கேட்குறாங்க. தேர்தலுக்கு முந்தைய கூட்டிலேருந்து இப்போ எடுக்கக்கூடிய முடிவு, அல்லது நாங்கள் ஆதரிக்கிறோன்னு சொல்கிறது, அல்லது இப்போ நீங்கள் தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போயிட்டா நீங்கள் தாவேக்காவை எதிர்த்து வென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இன்னைக்கு போய் ஆதரிக்க போகிறாங்கன்னா அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? இந்த கேள்விகள் இருக்குல்ல, இதை எப்படி அட்ரஸ் பண்ண முடியும்? ஆனால் இங்கே வந்து 108 தான் இருக்குது, 107 இடம் தான் இருக்குது, ஒருத்தருக்கு பெரும்பான்மை இல்லை, அவங்க இல்லைனால் இன்னொரு அணி ஆட்சி அமைக்க முடியுமானா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிற சூழலேருந்து கட்சிகள் எடுக்கிற முடிவுகள் இருக்குல்ல, எல்லா கட்சிகளுமே இதில் காம்ப்ரமைஸ் சமரசம்ங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு பார்க்கணுமா, அல்லது சூழலுக்கு ஏற்ற முடிவு எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணுமா? சமரசம் இருக்கு, அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. தாவேக்காவை பொறுத்தவரையில தேர்தலுக்கு முன்பே கூட்டணி வைத்திருந்தால் அவர்கள் வந்து மந்திரி சபையில் மெஜாரிட்டி கிடைச்சாலும் பங்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ அப்படி நிலைமை இல்லை. அவங்க தனியார் நின்று ஜெயிச்சிட்டாங்க, அவங்களுக்கு கிடைச்சது வந்து 108. அப்போ பிற கட்சிகளோட வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்றதுங்கிறது எப்பவுமே பொலிட்டிக்கல் ரிஸ்க். இப்பவுமே நீங்க பிராக்டிகல் நிலைமையை பார்த்தீங்கன்னா 106 ஓட்டு தான் இருக்கு, சட்டமன்றத்தில் 106 தான் இருக்குது. 106ல் வந்து சிபிஐ சிபிஎம் 4 ஓட்டு நீங்க கழிச்சிடணும். இப்போ அதிமுக ஸ்பிளிண்டர் குரூப் என்ன முடிவு எடுக்க போது நமக்கு தெரியாது, ஏன்னா மந்திரி பதவி இல்லைங்கிற மாதிரி தான் நம்ம யூகிக்கிறோம். ஆமா, அப்போ 2 ஓட்டு 4 ஓட்டு வெளியில இருக்கு, வெளியில இருந்தா ஆதரவு 4 ஓட்டு தான் இதுக்குள்ள போகுது. அமைச்சரவைக்குள்ள போறது வந்து ஐஎம்எல் 2 ஓட்டும். 10 ஓட்டு வந்து இப்போ உள்ள வந்துருதுல, 106 116 ஆயிடுது, 107 116 ஆகுது. வாஸ்தவம். காங்கிரஸ் போனதுனால காமராஜன் பேர் வச்சதுனால இவரும் போயிட்டாரோ? இல்ல, காமராஜை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னாங்க நான் யூகிக்கிறேன். என்ன காரணம்னா இந்த சிபிஐ வழக்கு கேட்கறதே காமராஜ மனதில் வைத்து தான், அப்படிதான் என்னோட பார்வை. அது ஒரு புறம் இருக்கு, ஆட்சி தான் யாருமே அமைப்பதற்கு தயாரா இல்லையே. ஸோ மைனாரிட்டியா இருந்தாலும் கவர்மெண்ட் தொடரத்தான் செய்யும். ஆனா இப்ப தாவேக்கா வந்து புதிய கூட்டணி அமைக்கிற மாதிரில தெரியுது. ஆமா, திமுக அணியிலிருந்து பிரிந்தவர்கள் இவங்க வந்து ஒரு புதிய கூட்டணிக்குள்ள போவாங்க. திமுக கூட்டணியில சிபிஐ சிபிஎம் மட்டும்தான் இப்போ மிச்சம் இருப்பாங்க. அப்ப தாவேக்கா ஒரு என்ன கேள்வி வருதுன்னா சார், எப்படி அதிமுகவை ஆதரிக்க திமுக முன் வந்ததான்னு அதிர்ச்சி அடைஞ்சாங்களோ, எப்படி திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக வைக்கலான்னு 2 பேரும் முடிவெடுத்தாங்கிறதுக்கு அதிர்ச்சி அடைஞ்சாங்களோ, அதே விதமான அதிர்ச்சி இதுக்கும் தானே பொருந்தும் அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வி இருக்கு. நான் உங்க கட்டாயம் உங்கள்கிட்ட வரேன். அதாவது நீங்கள் வந்து யாரை எதிர்த்து இந்த 10 பேர் வந்தாங்க, 12 பேர் வந்தாங்க, வெற்றி பெற்றாங்க? அதிமுகவையும் தாவேக்காவையும் எதிர்த்து தான் இந்த 12 பேரும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அந்தந்த ஊரில். அப்போ அவங்களோட ஆதரவோடு வர்றதுங்கிறது அதே விதமான அதிர்ச்சியோ அதே விதமான பார்வையோ இருக்காதா? இது வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடலாமா? எல்லாமே தவறுனா, அல்லது இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அதான் நான் கேட்கிறேன். நான் தவறு இதுக்குள்ளெல்லாம் நான் வரல. ஊழல் சக்தியும் தீய சக்தியும் சேர்ந்து பெரும்பான்மை சக்தியா உருவானா அது சரி, டிக்கு போட்டுருவீங்க? இல்ல, சரி கிடையாதுங்க, நிச்சயமா தவறுதான். அவ்வளவுதான். இதுல வந்து தாவேக்காவும் பிற கட்சிகள் மாதிரி இல்ல, அவங்களும் அதிகாரத்தை நோக்கி போறவங்க தான் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்றாங்க. இது வரைக்கும் நம்ம கூட்டணி ஆட்சி பார்த்ததில்லை சார், இப்பதான் முதல்ல கூட்டணி ஆட்சி பார்க்க போறோம். கூட்டணி ஆட்சி பார்க்க போகும்போதே இவ்வளவு பெரிய வித்தியாசங்கள்லாம் வருது. இன்னமும் இந்த அமைச்சர்கள் வந்து ஆட்சிக்குள்ள போய் என்னென்ன விமர்சனங்களை எதிர்கொள்ள போறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இதுல வாய்ப்பு இருக்கு. கூட்டணிங்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி ப்ராப்பரா ஒரு கூட்டணி ஆட்சி முதல் முறை அமையுது, இப்ப முதல் முறையா அமையுது. அப்போ இனிமேலும் இப்படி கூட்டணி தான் அமைய வேண்டும் என்றால் இந்த கூட்டணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சாதான் அந்த நிலைமை வரும். அப்ப அது வந்து திரு விஜய் அவர்கள் கையில இருக்கு, இப்போது புதிதாக சேர போகிற அமைச்சர்கள் கையில இருக்கு, காங்கிரஸ் அமைச்சர்கள் கையிலயும் இருக்கு. காங்கிரஸ் வந்து எப்படி வேணாலும் பேசுங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். காங்கிரஸுக்கு 29ல திரு விஜய் தேவை, நாடாளுமன்ற கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. அதனால பெரிய அளவுக்கு அவங்க வந்து இதுல நெருக்கடி எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா தெரியல. ஏன்னா பானோமி நல்லா இருக்கு, இப்பதானே ஒரு நல்ல நட்பா போயிட்டு இருக்காங்க. இன்னும் எல்லாமே ஆரம்பம் நல்லா தான் சார் இருக்கும், புது கல்யாணம் மாதிரி தான். உடனடியாக வந்து நம்ம வந்து புது மனைவியெல்லாம் கோவிச்சுக்க முடியாது. 30 60 90 நாள் வண்டி ஓடத்தான் செய்யும். எப்படி பார்த்தாலும் விஜய் வருகிறார், முதலமைச்சர் கான்வாய் போது, முதலமைச்சர் வளைவில் இருந்து திரும்புகிறார், இது ஓடத்தான் செய்யும். சர்வம் விஜய் மயம். எத்தனை நாளைக்கு? அடுத்தடுத்த தவறுகள் வர வரைக்கும் தான். இப்பவுமே பாத்தீங்கன்னா இதே சோசியல் மீடியால எல்லா தவறுகளும் வெட்ட வெளிச்சமாக்கப்படுகிறது. இப்போ தாவேக்கா இந்த கட்சிகள் எல்லாம் உள்ள இருக்கிறதே கூட அந்த தவறுகளை குறைக்க வாய்ப்பா இருக்காதா சார்? அப்படி ஒரு ஆங்கிள் அவங்க சொல்றாங்க. தவறுகள்ல ஒரு பகுதியை வந்து அவங்க தலையில கட்டி விட்டுறலாம். இல்ல இந்த அனுபவம் மிக்கவர்கள் இங்க இருக்காங்க, நீங்க உடனே தவறு அவங்க ஷேர் பண்ணிப்பாங்கன்றீங்க. அப்படி சொல்ல இல்ல சார், அனுபவம் தான் சார் தவறுகளுக்கே காரணம்.
அது போக பொதுவாகவே காங்கிரஸ்காரர்கள் அவங்க நாங்க இதுவரைக்கும் அதிகாரத்தில் இருந்ததில்லைன்னு ஆளா பறக்குறாங்க. அப்ப அதிகாரத்துக்கு வந்தா என்ன செய்வாங்கன்னு நமக்கு உண்மையிலேயே கட்சியை வளர்க்குறோன்றாங்க. நான்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும்னா அவங்களுக்கு 89 அருமையான வாய்ப்பு சார். மூப்பனார் முதலமைச்சர் ஆகும்னு சொல்லி ராஜீவ் காந்தி அத்தனை வாட்டி வந்தாரு, 26 சீட் ஜெயிச்சாங்க. அப்புறம் எதுக்கு அதிமுக கூட்டணிக்கு போனாங்க? கட்சி அவங்க வளர்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது தமிழ்நாடு. 26 எம்எல்ஏ சீட்டு சார், எவ்வளவு பெரிய விஷயம். 28 சீட் வாங்கி 5 சீட் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப தாவேகா கூட்டணிக்கு போய் அவங்க 60 சீட்டு கேட்பாங்க. ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துன்னா 60 சீட்டு கேட்பாங்க. 60 சீட்டு ஒரு கொடுத்தா என்ன ஆவாரு? விஜய் அவர்கள் என்ன ஆவார்கள்? தாவேகால இருக்கிற ஆஸ்பிரண்ட் மரபு சாராத உத்திகளை கடைபிடிக்கணும். நான் அதை மறுக்கவே இல்லை. ஒரு அரசியல் ரீதியாக முடிவு எடுக்கணும், மரபு சாராத உத்திகளை கடைபிடிக்கணும். மரபு சாராத உத்தியில காங்கிரஸ் சேராது. காங்கிரஸ் வந்து ரொம்ப பழமையான கட்சி. அவங்க வந்து மகாத்மா காந்தி காலத்துல இருந்து இருக்கிற கோஷ்டி இருக்காங்க. சிவபிரியன் ஒரு கருத்து சொல்ல விரும்பினார். எஸ், நீங்க சாம் சார் சொன்ன மாதிரி ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இது வந்து பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிசம் தான், இது யாரும் இல்லைன்னு சொல்ல. பட் இதுல ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நீங்க அப்படி பூசி மொழிகி ஒன்று சொல்லணும்னா, இந்த எல்லா கட்சிகளுமே இப்ப காங்கிரஸ் ஆகட்டும் சரி, விசிகே, இவங்க எல்லாருமே ஒரு காலத்துல திமுக கூட்டணியிலையும் அதிமுக கூட்டணியிலையும் இருந்திருக்கிறாங்க. இவங்க போய் ஒரு கூட்டணியில சேர்றதும் திமுக அதிமுக எதிர் துருவங்களாக 50 வருஷம் இருந்தவங்க ஒண்ணு சேர்ந்து ஒருத்தரை தடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படிதான் கூட்டணி விஷயமே பிரச்சனை இல்லை. அதாவது இப்ப நீங்க ப்ரீபோல் அலையன்ஸ்ல நேற்று வரை இருந்து இன்னைக்கு மாறுறதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது அதுதான் அங்க இருக்குது. இல்ல, அந்த ஜஸ்டிஃபிகேஷன் மற்றபடி ஒரு பிரச்சனை இல்ல யாருக்குமே. சார், திமுகவுக்கு கூட இப்ப எலெக்ஷன், இப்ப நீங்க என்னோட கேள்வி என்னன்னா, அது வந்து ஏற்க முடியாததுங்கிறதா எல்லோரும் பேசி எல்லா விமர்சகர்களும் சொல்லக்கூடிய கருத்து. அதுல நான் உடன்படுற மாற்று கருத்தே இல்லை. அப்ப இதை எப்படி ஏத்துக்கிறதுங்கிற மக்கள் கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா? அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விரும்புறோம், அவ்வளவுதான். இது மக்கள் வேற எலெக்ஷன், இன்னொரு எலெக்ஷன் அதை சொல்லும் போது இந்த கேள்வி ஒண்ணு நீ கேட்க மாட்டேங்கிறியா அப்படின்னு ஒன்று கேட்கறாங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கணும் நான் கேட்கிறேன். அந்த கேள்வி கேட்க தான் கேட்பாங்க. அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன், அதுக்கு வந்து பதில் இப்படிதான் பூசி மொழி தான் நம்மளும் அதுக்கு பதில் சொல்ல முடியும். டைரக்டான பதில். இந்த அதிமுக விவகாரத்துல 2 அந்த பைட்ஸ் நம்ம பார்த்தல, திரு ஆதவ அர்ஜுனா அவர்களும் திருமாவளவன் அவர்களும் சொன்னதை பார்த்துட்டு அந்த விவகாரத்தை இப்ப பேசலாம் நம்ம. எஸ், அந்த ஃபேக்ஷன்ல இருக்கக்கூடிய சிவி சண்முகம் அண்ணா வந்து அதை லீட் பண்ணாரு. அவர் லீட் பண்ணும்போது சொல்லக்கூடிய தகவல்கள் அவர்கள் அதிகாரத்துக்காகவோ இல்ல அமைச்சர் பதவிகளுக்காகவோ வெளியில வரல. இது வந்து ஏதோ வந்து பேச்சுவார்த்தை வந்து அதிகாரத்துக்கான பேச்சுவார்த்தைன்னு வந்து தவறான ஒரு தகவலை திமுக பண்ணது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கக்கூடிய கட்சி, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களோட எப்பயுமே ஒரு அன்போடு இருப்போம். அந்த கட்சிக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது எங்களோட நிலைப்பாடு ஆதரவோ இல்ல இதுக்குள்ள வந்து பின்னாடி வந்து ஒரு ஒரு அரசியல் காரணங்களோ கிடையாது. ஒரு இயற்கையாகவே ஒரு தோழமை உணர்வுடன், அண்ணன் தம்பி பாசத்துடன் நம்மளுடைய ஆதரவுங்கிற வார்த்தையோட அதிமுக கட்சிங்கிறது அம்மா உருவாக்கிய கட்சி, அம்மா பாதுகாத்த கட்சி. அதை வந்து ஒரு தோல்மையுடன் தான் நாங்க பாக்குறோமே தவிர, அதிமுகவிலிருந்து ஒரு பிரிவை வரவேற்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பதாக சொல்லப்படுகிறதே என்று எழுப்பினார்கள். அந்த கேள்விக்கு நான் விடை சொல்லுகிற போது, அப்படி அந்த பிரிவுக்கு இங்கே அமைச்சரவையில் இடம் தரப்படுமே ஆனால் எங்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் உருவாகும் என்று 2-3 நாட்களுக்கு முன்னரே பதிவு செய்தேன். தற்போது அத்தகைய முயற்சி ஏதும் இல்லை என்ற தகவலும் கிட்டியிருக்கிறது. அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிற ஒரு பிரிவினருக்கு அமைச்சரவையில் இடம் தருவதற்கான வாய்ப்பில்லை என்கிற தகவல் தாவேகா தரப்பிலிருந்து தரப்பட்டிருக்கிறது.